5ஆம் தேதி தேர்தல், 8ஆம் தேதி ரிசல்ட். அப்போ தெரியும். நீங்கள் தலைவர்களெல்லாம் தலைவர் அவங்க தான். மரியாதை குறைவாக பேசக்கூடியவர்களுக்கெல்லாம் நான் மரியாதை கொடுக்க தயாராக இல்லை. அதை பற்றி நான் கவலைப்படல. எல்லா பிரச்சனையிலையும் அரசுக்கு எதிராக தான் செயல்பட்டு இருக்கிறாரு. பெரியாரை மரியாதை குறைவாக பேசக்கூடியவர்களுக்கெல்லாம் நான் மரியாதை கொடுக்க தயாராக இல்லை. ஏன்னா பெரியார் தான் எங்களுடைய தலைவர். எங்கள் தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் அவங்க தான். அதனால் அதை நாங்கள் பெருசுப்படுத்தல, பொருட்படுத்த தேவையில்லை. 5ஆம் தேதி தேர்தல், 8ஆம் தேதி ரிசல்ட். அப்போ தெரியும். சட்டம் ஒழுங்கு குறித்து எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கேள்வி எழுப்புறாங்க. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன சார்? அதாவது வேண்டுமென்றே திட்டமிட்டு அங்கொன்று எங்கள் வாசல் தவறு நடுவதை அது பெரிதாகி உதாரணமாக்கி செய்கிறார்கள். அதை பற்றி நாங்கள் கவலைப்படல. நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் சட்ட ஒழுங்கு சிறப்பாக தான் நடந்துட்டு இருக்கு. அதனால தான் வெளிநாட்டிலிருந்து வெளிமாநிலங்களிலிருந்து தொழிற்சாலைகள்லாம் தொடர்ந்து வந்து குற்றச்சாட்டுக்களை முன் வச்சுட்டு வர்றாரு. அறிக்கை கொடுக்குறாரு, எக்ஸ்போல பக்கத்துலயும் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. உயர்கல்வி கல்வித்துறையில இருக்கும்னு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதுக்கும் உடைய எல்லாத்தையும் வைக்கிறாரு. ஒன்று ரெண்டு இல்லை, எல்லா பிரச்சனையிலையும் அரசுக்கு எதிராக தான் செயல்பட்டு இருக்கிறாரு. அது எங்களுக்கு நல்லதாக இருக்குது. தொடர்ந்து அதை செய்யணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா அதை செய்ய தான் எங்களுக்கு மட்டும் இல்லை, மக்களுக்கு வேகம் வருது. அவருடைய போக்கு இந்த ஆட்சிக்கு சிறப்பாக தான் சேர்க்குது. அதனால் தொடர்ந்து செய்யட்டும், தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று நான் கவர்னரை கேட்டுக்கொள்கிறேன். அதான் அவர் தொடர்ந்து இந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதை நாங்கள் நீதிமன்றத்தில் ஏற்கனவே வழக்கு போட்டிருக்கிறோம். உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. ஒரு 4ஆம் தேதியிலிருந்து வழக்கு தொடர்ந்து நடக்க இருக்குது.